மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம். விவாஹா தி சென்னை சில்க்ஸ். ஏற்கனவே நம்ம பங்குச்சந்தையில் ஏற்ற இறக்கத்தோட போய்கிட்டு இருக்கு. இதுக்கு நடுவில் உலக தலைவர்கள் டேரிஃபை மாற்றி போட்டு விளையாடிக்கிட்டு இருக்காங்க. இது நம்ம பங்குச்சந்தையில் எப்படி எதிரொலிக்கும் அப்படிங்கிறத நம்ம நாகப்பன் சார் கிட்ட பேசலாம். அதுக்கு முன்னாடி இன்னைக்கு மார்க்கெட் நிலவரத்தை பார்த்துடலாம். நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 136 புள்ளிகள் சரிஞ்சு 22,399 முடிவடைஞ்சிருக்கு. சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் 739 புள்ளிகள் சரிஞ்சு 73,847 நிறைவடைஞ்சிருக்கு. சார் வணக்கம். வணக்கம் சிபி. எஸ் சார், நேற்று நீங்க கணிச்ச மாதிரியே 0.25 குறைச்சிருக்காங்க. ஆர்பிஐ ரேட் கட் பண்ணிருக்காங்க. இவர் புதிய கவர்னர் வந்ததுல இருந்து 2 மாசத்துலயே 2 டைம் பண்ணிருக்காருங்களே சார். இது மார்க்கெட்ல எதிரொலிக்கும் நம்ம நினைச்சோம், எதிரொலிச்சிருக்குங்களா அது? இல்ல இந்த வட்டி விகிதம் குறைப்புங்கிறது சந்தையில ஓரளவு எதிர்பார்க்கப்பட்டதுதான். அதனால அதனுடைய தாக்கம்ங்கிறது பெருசா சந்தையில நேரடியாக பிராடர் மார்க்கெட்ல இல்ல. அப்கோர்ஸ் ஒரு செக்டார்ல இருந்தது. ஏன்னா அவர் இந்த வட்டி விகிதத்தை தாண்டி சில விஷயங்களை பேசினார். பணவீக்கம் குறித்து கட்டுக்குள்ள இருக்கும், அதே மாதிரி வரக்கூடிய ஆண்டுல பொருளாதார வறட்சி 6.5%, 6.5% இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சில விஷயங்களை பேசும் பொழுது ஒரு விஷயத்தை குறிப்பிட்டாரு. தங்கம் சார்ந்த அந்த கடன் கொடுக்கக்கூடிய நிறுவனங்கள் என்பிஎஃப்சிஸுக்கு சில வரைமுறைகளை நாங்க கொண்டு வர்றதுக்கு திட்டமிட்டு இருக்கோம், கொண்டு வர போறோம்னு சொல்லியிருந்தாரு. அது எதுவும் கட்டுப்பாடுகள் அல்லது ரொம்ப ஒரு அதீதமான கட்டுப்பாடுகள்லாம் சொல்லல. அதை சொன்ன உடனேயே அவர் இந்த அறிவிப்பு சொன்ன அடுத்த ரெகுலேட்டட் என்டிட்டிஸை சில இதை நான் பண்ண போறேன், அதே மாதிரி கோ லெண்டிங்னு சொல்லி ஜாயிண்டா லெண்ட் பண்றது என்பிஏ எல்லா ரெகுலேட்டட் என்டிட்டிஸும் பண்ணலாம்னு சொன்னார். இன்ஃபேக்ட் அது பாசிட்டிவான விஷயம். ஆனால் இது சந்தையில் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டு முத்தூட், மணப்புரம் இந்த மாதிரியான அந்த தங்க நகை கடன், சோழமண்டலம் இன்வெஸ்ட்மெண்ட் இதெல்லாமே ஐஏஎஃப்எல் ஃபைனான்ஸ் இது எல்லாமே அடி வாங்கினுச்சு. அப்கோர்ஸ் க்ளோசிங்ல கொஞ்சம் ரெக்கவர் ஆனிச்சுங்கிறதையும் பார்த்தோம். பட் அதை தவிர இந்த நிதி நிறுவனங்கள், தங்கம் சார்ந்த நிதி நிறுவனங்கள் வாங்கிய அடி, அதுக்கப்புறம் ரெக்கவர். இதை தவிர மத்திய ரிசர்வ் வங்கியினுடைய இந்த ஆர்பிஐ ரேட் கட்டுனால சிக்னிபிகண்டா எந்த விதமான தாக்கமும் சந்தையில இல்ல. இன்னைக்கு எஃப்எம்சிஜி செக்டார் 1.78% அதிகமாக இருக்குதா? ஸ்பெசிபிக் ரீசன் இருக்குங்களா சார்? இந்த இதுல பாத்தீங்கன்னா பிராடர் மார்க்கெட் எல்லாமே இறங்கி இருக்குது. நிப்டி 50, நிப்டி 500, நிப்டி 200, நிப்டி 100, மிட் கேப், ஸ்மால் கேப் எல்லாமே இறங்கி இருக்கு. அதே மாதிரி செக்டார்கள் பாத்தீங்கன்னா எல்லா செக்டாரும் இறங்கி இருக்கு எக்ஸப்ட் கன்சியூமர் டியூரபிள்ஸ் அண்ட் எஃப்எம்சிஜி. இது ரெண்டை தவிர எல்லாமே அது கன்சியூமர் டியூரபிள்ஸ் ரொம்ப நாமினலா தான் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதை நம்ம கன்சிடர் பண்ண வேண்டாம். எஃப்எம்சிஜி மட்டும் கிட்டத்தட்ட 1.25% ஏறி இருக்குது. சொல்லப்படுற காரணம் என்ன அப்படின்னா, இப்ப இந்த இந்த டாரிஃப் வார் காரணமாக உலக பொருளாதாரம் தேக்க நிலைக்கு வரும் பட்சத்தில் கமாடிட்டி பிரைசஸ் எல்லாம் விழ ஆரம்பிச்சிருக்கு. எல்லா கமாடிட்டி பிரைஸும் பாத்தீங்கன்னா சமீப காலமாக தொடர் வீழ்ச்சியில் இருக்கிறத பாக்குறோம். அதனால இந்த எஃப்எம்சிஜி ப்ராடக்ட்ஸுக்கு தேவையான மூலப்பொருட்களுடைய விலையெல்லாம் குறையிறதுனால அவங்களுடைய ஈட்டக்கூடிய லாபம் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிதான் இன்னைக்கு பாத்தீங்கன்னா பெரும்பாலான எஃப்எம்சிஜி பங்குகள் எல்லாமே, கால்கேட்டா இருக்கட்டும், நெஸ்ட்லேயா இருக்கட்டும், இந்துஸ்தான் யூனிலீவரா இருக்கட்டும், எல்லாமே இன்னைக்கு பிரிட்டானியா உள்ளிட்ட பங்குகள் அதிகரிச்சதை பார்த்தோம். பட் இது எவ்வளவு நாள் சஸ்டைனபிளா இருக்குன்னு சொல்ல முடியாது. ஏன்னா பொருளாதாரமே தேக்க நிலையில் இருக்கும் பொழுது வாங்குறதும் ஒருவேளை குறையலாம். சோ அதனால இது ஒரு நாட்கள் இந்த ஏற்றம்ங்கிறது இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நாளைக்கு அவ்வளவுதான். அதற்கு பிறகு இது சஸ்டைனபிளா இருக்குமாங்கிறது எனக்கு தெரியல. ஏற்கனவே ரொம்ப கணிசமா இறங்கி இருந்ததுனால இந்த செய்தியை பயன்படுத்தி அது அதிகரிக்கிறதா தான் பாக்குறேனே தவிர அடிப்படையில் வலுவான காரணங்களோடு இந்த துறையில இன்னைக்கு ஏற்றம் இருப்பதா நான் தனிப்பட்ட முறையில நான் கணிக்கிறேன். ட்ரேட் வாருங்கிறது அடுத்த கட்டத்துக்கு போயிருக்கு போல தெரியுதுங்க சார். ஸ்டேஜ் 2க்கு வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸ்டேஜ் 2 தாண்டி ஸ்டேஜ் 3க்கு போய்கிட்டு இருக்க மாதிரி இருக்கு. ஏன்னா அமெரிக்கா சைனாவுக்கு 34% சொன்னாங்க. அவங்க திருப்பி நானும் உனக்கு 34 நம்ம பரிசு டேக்அவே கிஃப்ட் மாதிரி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் திரும்ப அவன் 104 அப்படின்னு அமெரிக்கா அறிவிக்க, இப்ப எல்லாரும் எதிர்பார்த்த ஒரு விஷயம் அது நடக்கல. எல்லாரும் எதிர்பார்த்தது என்னங்கிறத நான் அப்புறம் சொல்றேன். பட் என்ன நடந்திருக்குன்னா 84%. இப்ப சைனா என்ன சொல்லியிருக்காங்க, அமெரிக்கா பொருட்களுக்கு அங்கிருந்து இறக்குமதி செய்யக்கூடிய அமெரிக்க பொருட்களுக்கு 84% டியூட்டி, கூடுதல் டியூட்டி அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க சற்று முன்னர். இப்பதான் இது அவங்க விடுறதா இல்ல. இதுக்கிடையில ட்ரம்ப் வீராவேச வசனங்கள்லாம் பேசிட்டு இருக்காரு. ஒவ்வொரு நாட்டு தலைவர்களும் எனக்கு போனில் தொலைபேசியில அழைக்கிறாங்க, அந்த ஊர்ல இருந்து அழைத்தார்கள், இந்த ஊர்ல இருந்து அழைத்தார்கள், என்ன ரொம்ப கெஞ்சுறாங்க காலில் உள்ள லெவலுக்கு அப்படின்லாம் பேசினதா வீடியோக்கள் வெளியே வந்திருக்கு ஊடகங்கள்ல. பட் அதை தாண்டி பார்க்கும் பொழுது சைனா மாதிரி நாடுகள் இதை விடுவதா இல்லைன்னு தான் எனக்கு தெரியுது. இதையும் தாண்டி நான் சொன்னேன் இல்லையா முன்பு, ஒரு பெரிய ஒரு நியூக்ளியர் பாம்னு சொன்னாங்க. அது எதிர்பார்க்கப்பட்டது. என்ன அப்படின்னா நியூக்ளியர் பாமே இல்ல, சைனா அவங்களுடைய அந்நிய செலாவணி கையிருப்பு அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யும் போது கிடைக்கக்கூடிய பணம் இருக்கு, அதுல பெரும் பகுதியில ஒரு கணிசமான பகுதியை யுஎஸ் ட்ரெஷரி பாண்ட்ஸா வச்சிருக்காங்க. அமெரிக்க அரசு வெளியிட்டு இருக்கக்கூடிய கடன் பத்திரங்களில்
முதலீடு செய்திருக்கிறார்கள். இப்போ என்ன செய்தி தகவல் கசிந்தது சந்தையிலனா, இந்த பத்திரங்களை அவங்க சந்தையில வந்து தடாலடியாக விற்க ஆரம்பிக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அப்படி அவர்கள் அதை விற்க ஆரம்பிச்சாங்கன்னா யுஎஸ் ட்ரெஷரியினுடைய விலை குறையும். இந்த பாண்ட்ஸ் கடன் பத்திரங்கள் அது விலை குறையும். விலை குறையும் பொழுது அவங்க ஏற்கனவே கொடுத்துக்கிட்டு இருக்க வட்டி குறைய போறதில்ல, அப்படிதான் இருக்கும். ஆனா ஈல்டு கூடும். அதாவது உதாரணமாக அவங்க $100 ஒரு ட்ரெஷரி பாண்ட் வெளியிட்டு இருக்காங்க, அதுக்கு வந்து 5% வட்டின்னு சொல்லியிருக்காங்கன்னா, சைனா விற்க ஆரம்பிக்கும் பொழுது அந்த $100 $99 $98 $95 மாறும். ஆனால் அந்த 5% அப்படியே இருக்கும் பொழுது ஈல்டுங்கிறது 6% மாறும். ஏன்னா நீங்க கொடுக்கறது $100 இல்ல $96 தானே கொடுக்குறீங்க. அப்ப அதுக்கு கணக்கிடும் பொழுது அந்த $5 6% மாறும் $5. சோ அப்படி ஈல்டு அதிகரிக்கும் பொழுது என்ன பிரச்சனை வரும்? என்ன பிரச்சனைனா, அமெரிக்கா ஏற்கனவே பற்றாக்குறையில தவிச்சுக்கிட்டு இருக்கு. நடப்பு கணக்கு பற்றாக்குறையில இருந்து ஒட்டுமொத்த பொருளாதாரமே அவங்களுடைய பட்ஜெட்டே பற்றாக்குறையில ஓடிக்கிட்டு இருக்கு. இறக்குமதி ஏற்றுமதி கரையில பற்றாக்குறை. இதை மீட்பதற்கு அவங்க எப்போதும் நம்பக்கூடியது அங்கு அமெரிக்க ட்ரெஷரி கடன் பத்திரங்களை மேற்கொண்டு வெளியிடுவார்கள். அப்படி வெளியிட வரும் பொழுது இங்க சைனா ஏற்கனவே கடன் பத்திரங்களை வித்துட்டு அது மலிவான விலையில கிடைக்குது, அதிக வட்டியில கிடைக்குதுன்னா அமெரிக்கா வெளியிடக்கூடிய கடன் பத்திரங்களை வாங்குவதற்கு ஆள் இருக்க மாட்டார்கள். ஒருவேளை அப்படி இருந்தால் அதிக வட்டி கேட்பாங்க. அப்ப அமெரிக்காவுடைய கடன் வாங்கும் வட்டி விகிதம் வந்து அதிகரிக்கும். இது வந்து அவங்க பொருளாதார ரீதியாக அமெரிக்காவுக்கு மேலும் பாதிப்பை ஏற்படுத்தும். ஏற்கனவே இறக்குமதிக்கு தீர்வு போட்டு இறக்குமதி பண்ணக்கூடிய பொருட்களுடைய விலையெல்லாம் ஏறி போச்சு. அமெரிக்க நிறுவனங்களே கதறுகின்றன. இப்ப இது வேற போட்டா இது நடக்கும் எதிர்பார்க்கப்பட்டது. ஒருவேளை இதை ரிசர்வ்ல வச்சிருக்காங்களான்னு தெரியல. ஸ்டேஜ் 3 ஸ்டேஜ் 4ன்னு சைனா வச்சிருக்காங்களா என்னன்னு தெரியல. ஏன்னா சைனா என்ன வேணாலும் பண்ணுவாங்க. பட் இப்போதைக்கு அவங்க சொல்லி இருக்கிறது வந்து அந்த 34 சரியா போச்சா, நீ 104 போட்ட 104 போட்டீங்கன்னா நான் 84 போடுறேன்னு இப்ப 84 போட்டிருக்காங்க சைனா அமெரிக்க பொருளானது. சோ இதுதான் இன்னைக்கு சந்தையினுடைய ஒரு இறக்கத்திற்கு காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ரீசன், முக்கியமான காரணம்ங்கிறது இதைத்தான் நான் கருதுறேன். இன்னும் போக போதெல்லாம் எதிரொலிக்குமா சார் நம்ம பங்கு சந்தையில? அப்கோர்ஸ் எதிரொலிக்கும். இப்ப நான் இந்த சொன்ன விஷயம் வந்து சந்தை முடிவடைந்த பிறகுதான் தகவல் வெளியானது. பட் இந்த நிச்சயமற்ற தன்மைங்கிறது ஒரு பயத்தை சந்தையில் இருந்ததுனாலதான் சந்தை இறக்கத்துல இருந்தது. இப்ப சந்தைக்கு பிறகுதான் இந்த தகவல் வெளிவந்திருக்கு. சந்தை முடிவடைந்த பிறகு நாளை இதனுடைய தாக்கம் எப்படி இருக்கும் அப்படிங்கறத பார்க்கணும். ஏன்னா ஐரோப்பிய பங்கு சந்தைகள் இன்னைக்கு இப்ப பாத்தீங்கன்னா கணிசமான வீழ்ச்சியில் இருக்கு. 3-4% வீழ்ச்சியில் இருக்கிறது. டாக்ஸ் பிரான்ஸோட குறியீடு, இத்தாலிய சந்தையினுடைய குறியீடு எல்லாமே வந்து இன்னைக்கு வந்து 4% வீழ்ச்சி. ஜப்பானிய பங்குச்சந்தை 4% வீழ்ச்சி. அமெரிக்க பங்குச்சந்தை 1.5% வீழ்ச்சியை சந்தித்திருக்கிறது. யூஎஸ் 500 வந்து 61.4%, யூஎஸ் 30ங்கிறது 500 புள்ளிகளுக்கு மேல், யூஎஸ் 100 150 புள்ளிகள் கிட்ட அந்த மாதிரி இறக்கத்தை சந்தித்திருக்கிறது. ஸோ இதனுடைய போக்கு எப்படி இருக்குங்கிறது நம்ம தெளிவா தெரிகிறது போது. சார் அமெரிக்கா வந்து இவ்வளோ யோசிக்காம தான் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா சார்? அவங்களுக்கு தெரியும்ல சார் நம்ம ட்ரெஷரியில சைனா இவ்வளோ வந்து இது பண்ணியிருக்காங்க, பாண்ட் வாங்கியிருக்காங்க அப்படின்னு. ஆமா, அதான் இதெல்லாம் வந்து யோசிக்காம பண்ணிருக்க மாட்டாங்க. பட் ஒரு சில சமயத்துல வந்து ஒரு வேகமா போகும் பொழுது சில விஷயங்கள் நம்ம மறந்துடுவோம். இதெல்லாம் செய்ய துணிய மாட்டார்கள். ஏன்னா இப்படி செய்யும் பொழுது அந்த ட்ரெஷருடைய விலை குறையும் பொழுது சைனாவுக்கு தானே பாதிப்பு. அதனால செய்ய மாட்டார்கள் என்று எதிர்பார்த்திருக்கலாம். ஆனால் சைனா அதை செய்ய தயங்காது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ இது வந்து எதிர்பார்த்திருப்பார்கள். முழுசா எதிர்பார்க்கலன்னு சொல்ல முடியாது. பட் அது முழுசா நடக்கும்னு அதுக்கான வாய்ப்புகள் குறைவுன்னு நினைச்சிருந்திருக்கலாம். ஆனா அது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இப்ப அதிகமா இருக்கிறதா தான் நான் பாக்குறேன். இதனால இந்தியாவுக்கு என்னென்ன மாதிரி சார் பாதிப்புகள் வரும்? இந்தியா இதுல வந்து பெரிய அளவுல இதனுடைய பாதிப்புகள் நேரடியாக எதுவும் இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். அது எல்லாமே ஓரளவு சந்தை டிஸ்கவுண்ட் பண்ணிடுச்சு. நிறுவனங்கள் அதுக்கு தயாராயிட்டாங்க. இப்போ நெகோசியேஷனுக்கு தான் தயாராகிட்டு இருக்காங்க. ஒன்னொன்னா நெகோசியேட் பண்ணி சில பாதிக்கப்பட்ட சில துறைகள்ல இருந்து எப்படி வெளியே வர்றது, என்ன மாதிரி பண்றதுன்னு பார்ப்பாங்க. மேற்கொண்டு பார்மா துறையில் எதுவும் வந்துடாம பாத்துக்கிறது. ஏன்னா ட்ரம்ப் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்காரு, பார்மா காத்திருங்கள் வருகிறேங்கிறாரு. அதெல்லாம் அங்கேயும் வந்துடாமல் இருப்பதற்கான முயற்சிகளை இந்தியா தொடர்ந்து எடுக்கும் நான் நினைக்கிறேன். அதை தவிர பாத்தீங்கன்னா இந்தியாவுடைய பாதிப்பு என்னங்கிறது ஏற்கனவே ஓரளவுக்கு தெளிவாக தெரிஞ்சிருச்சு. இது வந்து இதுக்கு மேல அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் எதுவும் இருக்கிறதா தெரியல. ஓரளவுக்கு பாட்டம்ல தான் நம்ம இருக்கோம். இன்னும் சொல்ல கமாடிட்டி மார்க்கெட் எப்படிங்க சார் இருக்கு? கமாடிட்டிஸ் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் வந்து இன்னைக்கு ஸ்லைட்லி பெட்டர். பிகாஸ் முக்கியமான ஒரு காரணம் பாத்தீங்கன்னா, பெருசா தங்கத்தினுடைய விலை, சர்வதேச சந்தையில் தங்கம் வெள்ளியினுடைய விலை வந்து பெரிய அளவுல எல்லாம் ஏறல. ஒரு சிறிய ஏற்றம் இருந்தது. வெள்ளியை பொறுத்த வரைக்கும் தங்கத்தினுடைய விலை ஏறி இருந்தது. ஒரு $80 இன்னைக்கு ஏறி இருந்தது. நேற்று 3030 இருந்தது. இன்னைக்கு 3080, கிட்டத்தட்ட ஒரு $50 ஏறி இருந்தது. வெள்ளியினுடைய விலையும் ஒரு சிறிய ஏற்றத்தில் இருந்தது. பட் கணிசமா ஒரு பெரிய சப்ஸ்டான்சியல் ரேலின்னு சொல்ல முடியாது. ஆனால் ஏற்றம்.
அந்த ஏற்றம் இந்திய சந்தையில் பிரதிபலித்தது. இந்திய சந்தையில் கொஞ்சம் கூடுதலாக பிரதிபலித்தது. 2% தங்கம் மீண்டும் 90,000 நோக்கி போய்கிட்டு இருக்கு முன்பேற வணிகத்துல MCXல. வெள்ளி 90,000 தாண்டிடுச்சு. ஸோ இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரூபாய்க்கு நிகரான டாலருடைய மதிப்பு உயர்ந்தது. டாலருடைய மதிப்பு நேற்று உயர்ந்தது, முந்தா நாள் உயர்ந்தது. இன்னைக்கும் கணிசமாக 42 பைசா அதிகரிச்சிருக்கு, கிட்டத்தட்ட 0.5%. 86 ரூபாய் 82 பைசா அப்படின்னு இன்னைக்கு வணிகம் நடக்குது. கிட்டத்தட்ட 2 ரூபாய் கிட்ட அதிகரிச்சிருக்கு கடந்த ஒரு வாரத்துலன்னு சொல்லலாம். 1.5 ரூபாய்க்கு மேல அதிகரிச்சிருக்குன்னு சொல்லலாம். ஸோ இந்த ஒரு ஏற்றம்ங்கிறது கிட்டத்தட்ட 2% ஏற்றம் கடந்த ஒரு 4-5 நாட்கள்ங்கிறது தங்கம் வெள்ளியினுடைய விலையிலும் தெரிகிறது. கச்சா எண்ணெயுடைய விலை பெரிய அளவுல பாதிக்கப்படல. 5000 ரூபாய் கிட்ட தான் வணிகம் நடக்குது. சர்வதேச சந்தையில பெரிய வீழ்ச்சியை சந்தித்திருக்கிறது. மீண்டும் இன்னைக்கு 5.5% வீழ்ச்சியை சந்தித்திருக்கிறது, 56 ரூபாய் கிட்ட. பட் உள்ளூர் சந்தையில அந்த அளவுக்கு ஒரு வீழ்ச்சி 4%, அங்க 5.5%, இங்க 4% வீழ்ச்சியை சந்தித்திருக்கிறது. 5% ரீசன் இருக்குங்களா சார்? இல்ல, நேற்று நம்ம பேசின ரீசன் தான். உற்பத்தியை தொடர்ந்து அதிகரிப்போம் அப்படின்னு ஒரு பக்கம் அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகள் OPEC பிளஸ் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்ப காரணம் இந்த டாரிஃப் வார் காரணமாக எல்லாம் ஸ்டாண்ட் ஸ்டில் ஆகி ஒரு பொருளாதார தேக்க நிலை, பொருளாதார மந்த நிலையை நோக்கி எல்லா நாடுகளும் செல்லும் பொழுது இந்த க்ரூட் ஆயில் எனர்ஜி கன்சம்ஷன் குறையும். அதனால அதற்கான தேவை குறையுங்கிற எதிர்பார்ப்புல தான் கச்சா எண்ணெயுடைய விலை இன்று தொடர்ந்து கடந்த சில நாட்களாக இறங்கி வர்றதை நம்ம பார்க்கிறோம். நாளை 2 முறை சார் நிகழ்வுகள் நடக்கும். கரடியா, காளையா, இல்ல வேற ஏதாவது முக்கியமான விஷயங்கள் நாளைக்கு நடக்க போகுதா? மத்திய ரிசர்வ் வங்கியினுடைய இது இன்னைக்கு வந்தாச்சு. இதை தவிர நம்ம கேஷ் ரிசர்வ், அதாவது இவங்களுடைய நம்ம கேஷ் கிரெடிட் இருக்கு இல்லையா, கிரெடிட் கார்டு ஆஃப் டேக் டெபாசிட், இது குறித்த புள்ளி விவரங்கள் மத்திய ரிசர்வ் வங்கி வார கடைசியில் வெளியிடும். அது ஒரு சின்ன தாக்கத்தை ஏற்படுத்தலாம். பட் நாளைக்கு ரொம்ப மிக முக்கியமான நாள். இந்திய பங்கு சந்தையை பொறுத்த வரைக்கும் தனிப்பட்ட பங்குகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த 4ஆம் காலாண்டு மார்ச் 31 முடிவடைந்த 4ஆம் காலாண்டு முடிவுகள் வெளிவர துவங்கிவிட்டன. மெல்ல மெல்ல பெரிய முடிவுகள் இது வரைக்கும் வரல. பட் நாளை TCS, ஐடி, அந்த தகவல் தொழில்நுட்பத்துறையினுடைய ஜாம்பவான்னு சொல்லுவோம், அந்த மாதிரியான ஒரு நிறுவனம் TCS காலாண்டு முடிவுகள், 4ஆம் காலாண்டு முடிவுகள் நாளை வெளிவர இருக்கிறது. டிவிடெண்ட் அனௌன்ஸ்மெண்ட் இருக்கும்னு எதிர்பார்க்கப்படுகிறது. ஸோ அது நிச்சயமா ஐடி செக்டரை பொறுத்த வரைக்கும் அந்த துறை பங்குகளுடைய முடிவுகள் எப்படி இருக்க போகிறது என்பதை ஓரளவுக்கு கட்டியம் கூறுவது போல், ஒரு முன்கூட்டியே நமக்கு ஒரு தெரிவிப்பது போல் நாளைக்கு ஒரு விண்டோ மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அது நாளை காலையில அது முக்கியமான நிகழ்வாக இருக்கிறது. சிறப்புங்க சார். நிறைய விஷயம் டீட்டெயிலாக பகிர்ந்துக்கிட்டீங்க. குறிப்பா அந்த பாண்டு, ட்ரெஷரி பாண்டு சொன்னது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச் சார். நன்றி, நன்றி. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். மேலும் நானே விகடன் யூடியூப் சேனல்ல வரப்போற பிசினஸ் மற்றும் பினான்ஸ் சம்பந்தமான வீடியோக்களை உடனே பார்க்க இந்த வீடியோ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அண்ட் மறக்காம அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க.